மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 18 அதிகாரம் 32 வசனம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம்மை தம்முடைய பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன். தம்முடைய பலத்தால் நம்மை இடைக்கட்டுகிற தேவன். பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் அவர் பலன் நமக்குள்ளே கடந்து வரும்போது அவருடைய பலத்தாலே நாம் ஒரு சேனைக்குள் பாய முடியும். அவருடைய பலத்தாலே நாம் ஒரு மதிலை தாண்ட முடியும். அவருடைய பலத்தினாலே அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் நாம் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் நடபடிகளிலே 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். தேவன் நமக்கு 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் பலனுள்ள ஆவியானவர். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, பலன் குன்றி போகாதபடிக்கு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் எப்போது நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மாமிச பலத்தாலே நாம் ஒன்றும் சாதித்து விட முடியாது. வேதம் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. எனவே சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க் 14 அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது தேவ பலன் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் விசேஷித்த நற்குணங்களை உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். வரங்களை உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அநேகருக்கு நன்மையை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அநேகர் நமக்குள்ளே இருக்கும் அவரை காணும்படி செய்வார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பலத்தால் இடைகட்டுகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாயின் கருவிலே தாங்கினார். ஆயுள் முழுவதும் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னவர் நாளும் நம்மை தப்புவிக்க, நாளும் நம்மை ஆதரிக்க, நாளும் நமக்கு ஒத்தாசை செய்ய அவர்
பிரியமுள்ளவராயிருக்கிறார். எனவே அவரால் நடத்தப்படுங்கள். அவர் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். அசாதாரணமான காரியங்களையும் சாதாரணமாய் செய்யக்கூடியவர்களாய் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாரோ அதே விதமாய் நம்மையும் பயன்படுத்துவார், உங்களையும் பயன்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், மாலே சாதாரணமான காரியத்தையும் சாதாரணமாய் செய்து முடிப்பேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரிலும் நீர் எனக்குள் இருக்கிறவர், நீ பெரியவராய் இருக்கிறீர், வலிமை மிக்கவராய் இருக்கிறீர். உம்மால் நடத்தப்படும் போது, உம்மால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் சேமெடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், எல்லாவற்றிலும் வெற்றியை காண்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களாய் யாவரை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை உருவாக்குவீராக, ஜீவ சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.